உங்களுக்கே புரியும். கர்ப்பிணி பெண்கள், அதாவது கர்ப்பிணி பெண்கள் வந்து வாசப்படி தலைவாசல் இருக்குன்னா, அந்த வாசப்படி நேர் வீட்டுக்குள்ள இருக்கிற வாசப்படி இருந்தாலும் சரி, அது நேர் வந்து தலை வைத்து படுக்கக்கூடாது. அதுக்கு நேராவும் படுக்கக்கூடாது. படுத்தா பிரசவ காலத்து டைமில உங்களுக்கு வந்து சிக்கலை உண்டாக்கிவிடும் நண்பர்களே. திருமணமான பெண்கள் கையில், அதாவது திருமண ஒரு விழாக்கெல்லாம் போனாங்கன்னு வச்சுக்கங்க, பெண்கள் கையில் குழந்தையோட போனாங்கன்னா, அவங்க வந்து இந்த பொண்ணு மாப்பிள்ளைகிட்ட அந்த குழந்தைய குடுத்து வாங்குவது ஒரு சிறப்பாகும்னு வச்சுங்களேன். இது மாரி இப்ப திருமணமான பெண்கள் கையில் வந்து வளையல், அ நெற்றியில் பொட்டு இல்லாம, அவங்க வந்து உணவு கணவனுக்கோ, குழந்தைங்களுக்கோ, மாமியாருக்கோ, மாமனாருக்கோ யாருக்கும் உணவு பரிமாறக்கூடாது. அது அமங்கல யோகத்த குடுத்துரும் நண்பர்களே. இத மறந்து விடாதீங்க. அதேமாரி மாலை, அதாவது பால் இருக்குதுன்னா, அந்த பால வந்து அடுப்புல வச்சு தேவையில்லாம பொங்க விட்டுட்டு, அத வந்து இருக்கக்கூடாது. கண்டுக்காம இருக்கக்கூடாது. பாலுங்கிறது நமக்கு நல்ல நிகழ்வை குடுக்கக்கூடியது. அதனால அத அடிக்கி பொங்க விடக்கூடாது.